சென்சிட்டிவ், உணர்ச்சி வசப்படுறது. இந்த சென்சிட்டிவாக இருக்கிறது அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறது. அப்புறம் ஷார்ட் டெம்பர், ஹீஸ் வெரி ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஷார்ட் டெம்பர் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க, அவங்க தான் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவோம். சின்சியர், ஆல்ரெடி வேணும். சின்சியர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலம். செல்ஃபி, எனக்கு தான் எல்லாம் வேணும்னு நம்ம சொல்கிறது செல்ஃபிஷ், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வேர்டு ஏற்கனவே தெரிஞ்ச வேர்டு தான். ஸ்ட்ரிக்ட், மை ஃபாதர் இஸ் ஸ்ட்ரிக்ட் பர்சன் அப்படின்னா அவங்க ரொம்ப கண்டிப்பான ஆள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். ஒளிவு மறைவு இல்லாமல் என்னனாலும் நினச்சதை சொல்லிடுவாங்க டக்குன்னு. அதை முகத்துக்கு முகம் பார்த்து சொல்லிடுவாங்க, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணவே மாட்டாங்க அதுக்கு. அவங்க தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் சென்சிபிள், சென்சிபிள் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அறிவு கூர்மை உள்ள, ஒரு புத்திசாலித்தனமான, அறிவுபூர்வமான அப்படிங்கிறது வந்து நம்ம சென்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். டேலண்டட், டேலண்டட் நம்ம சொல்கிறோம் திறமை உள்ள, புத்திசாலித்தனமான அப்படின்னு. டிமிடு, டிமிடுங்கிறது ஆப்போசிட் டு பிரேவ், தைரியம். பிரேவ்னா தைரியமாக, டிமிடுனா அதுக்கு ஆப்போசிட் கோழையான, ரொம்ப கோழை அப்படிங்கிறது. இட் இஸ் அ டிமிட் ஆக்ட் அப்படின்னா கோழைத்தனமான செயல் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் யூஸ்லெஸ், ஆல்ரெடி சொன்னேன் யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல் சொன்னோமா. இப்போ யூஸ்லெஸ், எனக்கு அது யூஸ்லெஸ், இட் இஸ் அ யூஸ்லெஸ் திங் அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு. அப்புறம் வயலண்ட், கொடுமையான. வெல் எஜுகேட்டட், மை அங்கிள் இஸ் அ வெல் எஜுகேட்டட் பர்சன், எங்கள் அங்கிள் நல்லா படித்தவர், நல்ல வெல் எஜுகேட்டட்னா நல்ல படித்த. அப்புறம் வீக், WEAK, வீக், மெலிஞ்சு போய். இட்ஸ் வெரி வீக் அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்குது. இந்த பிளான்ட் இஸ் வெரி வீக், ரொம்ப தண்ணி இல்லாமல் இதாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி மெலிஞ்சி ரொம்ப சோர்வாக இருக்கிறது. அப்புறம் என்னது, வெல் ஆஃப், WELLOFF, வெல் ஆஃப். வெல் ஆஃப் பர்சன் அப்படின்னா வெல் டு டூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா ரொம்ப நல்லா ரிச்சாக நல்லா இருக்கிறது, வசதியாக இருக்கிறது. அப்புறம் அன்டைடி, அன்டைடி, டைடி மீன்ஸ் இட் இஸ் டைடி, இந்த ரூம் இஸ் டைடி அப்படின்னா ரொம்ப ஒழுங்காக ப்ராப்பராக எது எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்து நீட்டாக இருக்கிறது. இட்ஸ் அன்டைடி அப்படின்னா அந்த ஒழுங்கு இல்லாமல், அது அங்கேயுமா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காமல் அப்படி இருக்கிறதா ஒழுங்கற்ற. ஸ்பிக் அண்ட் ஸ்பேன்னு சொல்லணும், சுத்தமாக இருக்கணும். ஐ வாண்ட் ஸ்பிக் அண்ட் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும். ஐ வாண்ட் டு பி ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஹீஸ் அ ஸ்பிக் அண்ட் ஸ்பேன் பர்சன் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவர் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னது சொல்லுவோம், ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். அது ஒரு அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் வேக்கண்ட், அது நமக்கு தெரியும். வேக்கண்ட் இருக்கா, இங்கே வேக்கண்ட் இருக்கா. வேக்கண்ட் மீன்ஸ் காலியாக, எங்கே காலியாக இருக்கிறது வேக்கண்ட். அப்புறம் வந்து ஒரு பிளேஸை பற்றி நம்ம வந்து நான் ஆல்ரெடி டோல்டியும். நவுன்னா என்னென்னா, நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. நேம் ஆஃப் அ திங் சொல்லியிருக்கிறேன், பிளேஸ் சொல்லியிருக்கிறேன், பர்சன் சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஒரு பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு. இப்போ நான் வந்து ஒரு பிளேஸை டிஸ்கிரைப் பண்ணோம், அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்ணணும், ஒரு பிளேஸை டிஸ்கிரைப்